அதிசயங்களின் நாட்களாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. Days of great wonders. பெரிய அதிசயங்களின் நாட்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன் நான் உங்களுக்கு. See, nothing is impossible for God. And then is all things are possible for him who believes. Praise the Lord. Hallelujah. இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார். இந்த நாட்களை கொண்டு நம்மை சுதந்திரிக்கிறதற்கு ஆயத்தமாகும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 4 வசனம். Psalms 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹalleluya. praise the Lord. தர்மியான ஒரு சங்கீதம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஊழியக்காரனும் சபையாரும் இணைகிற ஒரு அருமையான ஒரு சங்கீதம் இது. அந்த முதல் பகுதி எப்பயும் வசனத்துடைய முதல் பகுதி வந்து ஊழியக்காரன் சொல்லணும், சபையார் என்ன பண்ணணும்னு சொன்னா அது இரண்டாவது பகுதியை சொல்லணும். This is how this psalm goes. Praise the Lord. கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஒவ்வொரு காரியமும் சொல்லிட்டு அதுல ஒரு அருமையான காரியம் சொல்றேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆமென். Praise the Lord. பெரிய அதிசயங்கள், great wonders. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார்னு சொன்னா ஆண்டவர் இந்த காலத்துல அதை செய்ய போகிறார். ஆமென். Praise the Lord. கர்த்தர் எப்பவுமே வார்த்தை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அந்த வார்த்தை அனுப்பினார், அது எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கிறவர். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ வந்து we are going to build up. Praise the Lord. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Job chapter 5 verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now it's about the testimony of God's great work. கர்த்தர் செய்கிற பெரிய அதிசயங்கள் குறித்த சாட்சிகள். அது சொல்லுங்க. எப்படிப்பட்டது செய்யறாருன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். சோ கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய காரியங்களை என்ன பண்ண முடியாது? ஆராய முடியாது. இதான் அந்த காரியம். அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறான்னு சொன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். Praise the Lord. அது நம்முடைய அறிவினால உலகமோ யாரும் என்ன பண்ண முடியாது, இது நமக்கு அறிவிக்க முடியாது. அறிவிக்கவே நமக்கு வெரி கிரேட். அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர் அப்படின்னு சொன்னா கவுண்ட் வைக்க முடியாது. ஆண்டவர் 10 செய்வாரு, என் வாழ்க்கையில 5 செய்வாரு, இல்ல ஆண்டவர் 100 தான் செய்வாரு, இல்ல அன்லிமிட்டட். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள நம்ம உள்ள போகணும். ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்டவர் சொன்னா இஸ் கிரேட் வர்க்ஸ். அவர் செய்கிற பெரிய காரியம், இவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அவர் செய்கிற பெரிய அதிசயம் உங்களால ஆராய முடியாதுன்னா you can't understand. Praise God. Even if you try to understand, you cannot understand it the right way. Praise God. எப்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி என் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி நடந்தார் என்பதை நீங்க என்ன பண்ண முடியாது, ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. ஏன் சொன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நம்ம எப்பவுமே அதுக்குள்ள போயிருங்க. See what is the miracle? தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது. என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறீங்க? Praise the Lord. Hallelujah. We can only glorify God. Hallelujah. Hallelujah. அப்ப your life என்ன ஆகுது? You have to look in your way how God is going to interact with this. You don't even know. Praise the Lord. Hallelujah. மரித்தவைகள் உயிரோடு எழும்பும், இல்லாதவைகள் இருக்கிறது போல உண்டாகும். Praise the Lord. That's how God will work. Praise the Lord. கர்த்தர் இப்போ ஆண்டவர் வேலை செய்யணும்னு சொன்னா இதெல்லாம் என்ன நம்ம சொல்றோம்னா you have to first get into your mind about your God. Praise the Lord. Don't say it cannot happen. என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா உட்கார்ந்து என்ன பண்ணாதீங்க. இது வந்து இந்த மலை வந்து அவ்வளவு பெருசு, இது எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா, இது போகாது. Praise the Lord. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இந்த பிரச்சனை. You get into that area. இப்ப இந்த இடத்துல போகும்பொழுது என்ன பண்றீங்கன்னு சொன்னா you are not believing about your God. Praise the Lord. வசனம் சொல்லுது, செருபாபேல் சொல்லும்போது பெரிய பர்வதமே
நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். It is not you. Now get it to God. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 9:23 வாசிச்சல்ல பாருங்கல. அதுல வந்து பாருங்க 24 பாருங்க. 9:24 மார்க். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். Hallelujah. Praise the Lord. He says, I believe. அங்க பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. He says, I believe. But he has. Praise the Lord. சொல்றேன் என்ன சொல்றேன்? என் அவிசுவாசம் என்ன அர்த்தம்? I believe, but there's another portion is working in me. Praise the Lord. உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் வார்த்தை சொன்னா போதும், உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீர் அற்புதங்கள் செய்கிறது. ஆனா சூழல் என்ன சொன்னா பிள்ளை மன்னிச்சிருச்சு. Praise the Lord. ஆண்டவரே ஒண்ணு இல்லாம போயாச்சு, என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறியாச்சு. I think I'm at the end. I think I don't have an answer. I don't know that I receive my healing. I don't know I can receive my breakthrough. Praise the Lord. கால கடந்துருச்சு. See the end. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? When I receive the word, I want to believe. I want to believe. Praise the Lord. And I say yes, I believe, but there is another portion in me which is fighting. அதான் இருதயத்தை நான் சொன்ன உங்களுக்கு. இருதயமானது என்ன பண்ணுது? இப்போ ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய சிந்தை அல்லது என்னுடைய உணர்வுகள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். இப்போ ஏன்னா I need a savior, because I want somebody to save me, somebody to help me. யாராவது எனக்கு காப்பாற்ற, யாராவது ரட்சிக்கணும். நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். ஆனா என்ன சொன்னேன்? இப்போ வேலை செய்யணும். நான் புரியுதா உங்களுக்கு? நான் வேலை செய்யணும். அப்போ நான் வேலை செய்யணும்னு சொன்னா என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம் எல்லாம் என்ன பண்ணணும்? என் சித்தம் எல்லாம் ஒருமனப்படணும். Praise the Lord. Hallelujah. எல்லாம் ஒருமனப்படணும். அதனால எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா think about God. அத வசனத்தை உள்ள எடுக்கணும். ஆமா, இது உள்ள போகணும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை தப்பிய பிரேக் எடுக்கணும். Praise the Lord. சரி, அப்படியே போக நிறைய அப்படியே பார்ப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாருங்க. கர்த்தருடைய promises. ஓகே, அத சொல்றது எசாயா 29:14. Isaiah chapter 29 verse 14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். Praise the Lord. கர்த்தர் சொல்றாரு, நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். Praise the Lord. அது காரியம். அப்ப ஆண்டவருடைய காரியங்கள் எப்படி சொல்றாருன்னா, அற்புதமும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை நானே செய்ய போறேன். சரியா? இப்போ now is your response. See, this is what your God is. தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னா, பெரிய காரியங்களை செய்கிறவர், அடுத்தது ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இது ஆண்டவர். அடுத்தது அவர் எப்படி செய்வார் சொல்றாருன்னா, ஆச்சரியமான பிரகாரமா அதிசயத்தக்க ஒரு காரியத்தை நானே செய்வேன். இதான் அவர் சொல்றாரு. சரி, நல்லா இப்ப புரிஞ்சுக்கிறேன்னா, அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர், பெற்றுக்கொள்ள வேண்டியது நீங்க. அப்போ அவர் எப்படி செய்வார் அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஆமென். Praise the Lord. நான் என்ன சொல்றது, எதிர்பார்க்கிற பிரகாரமா இல்லை. See, he has his own way of doing things. He has his own style. Praise the Lord. அவர் எதை செய்தாலும் எப்படி இருக்குமா? அற்புதமும் ஆச்சரியமா இருக்குமா? Praise the Lord. Hallelujah. அதான் அவருடைய என்ன சொல்றது, கேரக்டர் சொல்லிக்கீங்க, இல்ல அவருடைய ஸ்டைல், அதான் வருது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஏன் ஸ்டைலுக்கு ஏன் கேரக்டர் கொண்டு வரேன். புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணணும்னா, I have to elevate myself. I have to elevate myself unto his character, his style. அவர் எப்படி செய்ய விரும்புறாரோ அதற்கு நான் ஒப்பீனியா போகணும். அதான் சொல்றேன், என் நினைவுகள் உன் நினைவுகள், என் வழிகள். அப்போ ஆண்டவர்ல போகும் பொழுது புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்ல பெற்றுக்கொள்ள போகும்போது நான் எனக்கு
தெரிந்த விதத்துல, எனக்கு பிடித்த விதத்துல, நான் அறிந்து கொண்ட விதத்துல தேவனத்துல என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. See, there's a time. நல்லா புரிஞ்சுக்கணும். In a Christian life, as you start a Christian life, God will bless you like anything. நீங்க விரும்புற மாதிரி, நீங்க பேசுறது மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஆமா, சின்ன பிள்ளை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, புரியுது புரியல, ஆனா எல்லாமே சரி. ஆமா, அதை வந்து என்ன சொல்ல மாட்டோம், முட்டாள்தனம் சொல்ல மாட்டோம், எல்லாம் சொல்ல மாட்டோம், எல்லாமே சரி. ஓகேவா? கொஞ்சம் வளரும் போது கொஞ்சமா எல்லாம் கேட்கறதெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் ஒழுங்கல கற்றுக்கொள்ளும். அப்புறம் வாலிபத்துக்கு வராங்க, அப்ப என்ன ஆகுது? பொறுப்புகள் வரும், அங்க கரெக்ஷன்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை கொடுக்கும் போது ஹேண்டிங் ஓவர், அவன் வந்து குமாரனாக, அவனுடைய சுதந்திரவாளியாக அவனை நியமிக்கும் போது, ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது, it be a different one. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கிறிஸ்து the stages. குமாரனுடைய காரியங்கள்ல நம்ம வளரும் போது the stages ன்னு சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உடனே குழந்தைன்னு சொன்ன உடனே சின்ன பிள்ளை நினைச்சிடக்கூடாது. அந்த வளர்ச்சி, புரியுதாங்க? the maturity in Christ, அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வளர்ச்சி உடனே நம்ம சின்ன பிள்ளை ஒண்ணுமே தெரியாது. இல்ல குமாரன், நம்ம பிறக்கும் போதே குமாரன், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். We are sons, okay? But in maturity we are like a child. So வளரணும், புரியுதா உங்களுக்கு காரியங்கள்? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நம்ம உருமாற்ற விரும்புறாரு. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, வளர்ந்து இருக்கு, இப்ப எங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும், அல்லது கர்த்தர் என்னை வந்து என்ன சொல்றது, நம்பி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா, இப்ப என்ன பண்ணணும்? அவரை போல நான் செயல்படுகிறவனாய் என்னை மாற்றணும். ஏன்னா அவரை போல செயல்படாத காரியத்தை அவர் என்ன கொடுத்தாருன்னா, அந்த காரியம் செயல்படவே செயல்படும். The expected goal, எதற்காக அது கொடுக்கப்படுகிறதோ அது ஒரு நாளும் நடக்காது. கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை போல அவர் உருமாற்ற விரும்புகிறார். So first வந்து understanding of God. Understanding of God. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை, தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அறியணும், because you are going to receive from him. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. பெற்றுக்கொள்ள போகும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், எப்படி கொடுப்பார், புரிந்துக்கணும். அதை என்ன பண்ணணும்? அறியணும். It's so easy to receive from him. இயேசு லாசருடைய கல்லறையில் நிற்கிறாரு, ஒரு ஜெபத்தை எடுக்கிறாரு. பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. Praise the Lord. No partiality. Just because he is the son of God, did he was partial? No. Because he knew his father. தன் பிதாவை அறிந்திருந்தார். Praise the Lord. 2 நாளைக்கு முன்னாடி வந்து லாசர் உடம்பு சரியில்லை, அவன் வந்து சுகவீனமா இருக்கான், வந்து சுகப்படுத்துங்க சொல்லி வருது. இவர் சொல்றாரு, அங்கே தங்கி இருக்கு. Praise the Lord. வரல. Praise the Lord. 2 நாள் கழிச்சு அப்புறம் என்ன பண்றாரு? கிளம்புறாரு. இங்க வந்து சேர்ந்தா லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ சகோதரி சொல்றா, நீ இருந்தீனா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரித்து இருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் லாசருக்காகவோ அல்லது மரியாளுக்காகவோ அவர்கள் செயல்படுறது இல்லை. Because who is the one who heals? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, it's a father. Praise the Lord. Hallelujah. Because Jesus is come in the form of a man. He's teaching us as an example. He is God. அவர் தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பூமியில என்னை விடுவிக்கும்படிக்கு
பிசாசை ஜெயிக்கும்படிக்கு, மரணத்தை ஜெயிக்கும்படி என் சாயலாக வந்திருக்கிறார். Praise the Lord. இல்லைன்னா என்ன தெரியுமா, இதுக்குதான் நம்ம சொல்லுவோம், அவர் காட்ல, அவர் காட்ல, அதனால அவர் அப்படி இருந்தாரு, நம்ம மனுஷன்ல. நீங்க நிறைய பேர் பேச்சு அப்படிதான். இயேசு கம்பேர் பண்ண மாட்டாங்க. என்ன உடனே இயேசு காட்ல, நான் சொன்னேன் he is God, no doubt about that, but on the earth he was like you and me. Praise the Lord. ஏன்னா தேவன் மரிக்க முடியாது, தேவன் மரிக்க முடியாது, அது நீதியும் இல்லை. மனுஷன் தான் பரிசுத்தமான வாழ்ந்து மரித்தால் தான், அவன் பாவத்தை ஜெயம் எடுத்தால் தான் பிசாசை ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா மனுஷன் இழந்ததை மனுஷன் தான் அதை திரும்ப எடுக்கணும். Praise the Lord. Hallelujah. அப்படின்னா he was there and what he was doing, he loved Lazarus. வந்தாதீங்க, ஏன்னா அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அவர் அவங்க மேல அன்பா இருந்தார். Praise the Lord. மரியாள் வந்து மாத்தாலும் சரி, மரியாளும் சரி, என்ன கேட்கிறாங்க ஆண்டவரத்துல, நீங்க மட்டும் இருந்திருந்தா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எந்த அளவுக்கு உரிமை? மத்தவங்க யாரும் அப்படி கேட்கல, அவங்களுடைய தாயாகிய மரியாள் மட்டும்தான் வந்து கேட்டாங்க, வேற யாரும் வந்து கேட்கல. Everybody had a request like that. இவங்க தான் வந்து with the relationship வந்தது. இவங்க ரெண்டு பேரும் தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த மாதிரி என்ன மரியாள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது காரணம் சொன்னா they were close. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னாரு, மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்திருக்கிறார். Praise the Lord. Close. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணல, போகல. ஏன்னா ஜீவனை கொடுக்கிறவர் அவர்தான், மகிமைப்பட வேண்டியவர் அவர் மாத்திரம்தான். அப்ப அவர் எப்படி செயல்பட விரும்புகிறார்? Praise the Lord. Hallelujah. நான் நாட்கள் கருதாக வந்து நிற்கிறாரு, எல்லாம் ஊரே வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். நல்ல புரட்டுறது கஷ்டமா இருக்குது. ஆமா. Praise the Lord. See, if you know your God, இதாங்க முக்கியமானது. You cannot do things as he wants. அவரை அறிந்து கொள்ளாமல் அவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் செய்ய மாட்டோம், நாம் விரும்புகிற பிரகாரமாய் செய்வோம். அதனாலதான் வந்து என்ன சொன்னா, we always want a miracle. அந்த miracle எப்படி இருக்குன்னு சொன்னா, he alone must do it. நம்ம ரிசீவ் மட்டும் பண்ணிக்கணும். See, when you are growing, it's okay, but not for a son of maturity. When God wants to hand over a big thing to you, when he has called you for a greater works, பெரிய காரியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரு, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை வந்து ஈஸியா கொடுக்க மாட்டார். நீங்க பெற்றுக்கொள்ளுகிறபடியாக கற்றுக் கொடுத்து அதை நடத்துவார். அந்த பேருக்கு சொல்லும் பொழுது, எவனுக்கு சொல்லும் பொழுது, சீசருக்கு சொல்லும் பொழுது, என் பின்னே வாங்க. Praise the Lord. Come behind me. I will make you fishers of men. Praise the Lord. மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். Praise the Lord. பிடிச்சு கொடுக்க மாட்டேன். Praise the Lord. ஏன்னா இந்த உலகத்துல நீங்கள் என்னுடைய செய்யும்படிக்கு, என் காரியத்தை செய்யும்படிக்கு என்ன பண்றவங்க உருமாற்றம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? இப்ப தாவீது வந்து ரெஸ்பாண்ட் பண்றதை பார்க்கலாம். சங்கீதம் 138:8. Psalm 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமென். அவனுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, build your faith. Build your faith now. It's very important now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, உள்ள வர சொல்றேன், எனக்காக the personal relationship. Understand that? கர்த்தர் எனக்காக. Amen. Hallelujah. Praise the Lord. He will do it for me. இது personal relationship. அதாவது அறிந்து கொள்வது. அவரை அறிந்து கொள்ளும் போது எப்படி பார்க்க மாட்டீங்கன்னா, ஆண்டவரே எப்படியாச்சும் செய்ய சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா, எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? அதான் உறவு. Praise the Lord. பிள்ளைக்கு எல்லாமே யாருக்கு? அந்த காரண ஸ்ரீ வரா கேட்கிறா, இந்த மாதிரி
பிள்ளைக்கு சுகமாக்கணும். உடனே என்ன சொல்றாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை praise the Lord. See, but understand these things. In this world, He is God. யாவையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா பிரெஃபரன்ஸ் யாருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பிரெஃபரன்ஸ். புரிஞ்சுக்கிறதுல அவரோடு கூட இசைந்து போகிறவர்களுக்கு தான் டாப் பிரையாரிட்டி. ரைட் நோ? ஆமா. சோ எந்த இடத்துல நீங்க நிக்கணும்ன்றத நீங்க தீர்மானிக்கணும். ஆமா. தூரத்திலே இருக்க விரும்புறீங்களா? கொஞ்சம் கிட்ட போக விரும்புறீங்களா? இல்லன்னா அவரோட கூட உட்கார்ந்து அவரோட சம்பாஷித்து அவரோட அனுபவிக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமா. See, everybody wants to see great wonders. பெரிய அற்புதங்களை அதிசயங்களை காண விரும்புகிறோம். அந்த பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டுமானால் நான் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இசைந்திருக்க வேண்டும். அவர் அறிந்திருக்கணும். அவர் அறிஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா தைரியமா உட்கார்ந்து இருப்பீங்க. படகு கொந்தளிக்குது, படகுக்கு காற்று அடிக்குது, தண்ணி உள்ள வருது, ஆனா அடித்தட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய தேவனை அறிந்திருந்தார். இவதான் பார்க்கணும். இயேசுவை தான் நீங்க திரும்ப 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 பார்க்கணும். தெய்வமாக அல்ல, மனுஷனாக. பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த பூமியில மாம்சத்தோட ரத்தத்தோட பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல அப்படி ஆனார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் முடியலன்னு சொல்லுவேன் பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவை பார்க்கணும். அந்த மாம்சத்தை ரத்தத்துல அவர் என்னை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவம் செய்யாதிருந்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். So every time when I feel weak, I look unto him. என்னால முடியாதுன்ற பாருங்க, அப்ப அவரை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். எப்போ? 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உபவாச ஜெபத்துல இருந்த பின்பு பசியா இருக்கும் பொழுது அவரை சோதிக்கும்படி ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பசியா இருந்தார், தாகமா இருந்தார், மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். That's a relationship. பிள்ளைகள். ஆமா. அந்த உரிமை அவர் அறிந்தவங்கள பிள்ளை என்ற ஸ்தானத்துல நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். திரும்ப சொல்லு, வேலைக்காரனா போகாதீங்க, அந்நியனா உள்ள போகாதீங்க. எஜமான இடத்துல இருக்கிற என்ன சொல்றது வேலைக்காரன் மாதிரியும் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு தெய்வமும் நீங்க ஒரு என்ன சொல்ற பக்த கோடி அந்த மாதிரி போகாதீங்க. அவர்கிட்ட போகும் பொழுதெல்லாம் எப்படி போகணும் தெரியுமா? பிள்ளையா போகணும். ஆமா. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, சுதந்திரம் பிள்ளைகளுடையது. யாவையாக பிள்ளைகளுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையா போங்க. பிள்ளையா போய் தகப்பனத்துல பேசுங்க. ஆமென். தகப்பனோட உறவு வைங்க. அவரை போல மாறுங்க. உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்துல 145ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 145:5. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு பேசுவேன். So now what you do? You're looking for a miracle. You're looking for great wonders from the Lord. என்ன பண்றீங்க? Now start speaking. Praise the Lord. பேசுங்க. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து என்ன பண்ணுவேன்? பேசுவேன். Praise the Lord. Hallelujah. என்ன பண்ணுவேன்னு சொன்னா, understanding God, then what you do is you believe God and start confessing. நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறீங்க, அறிக்கை செய்றீங்க. இப்ப என்ன பண்றீங்க? கர்த்தரை என்ன பண்ண உயர்த்த ஆரம்பிங்க. பேசுங்க. அம்மா சங்கீதத்தின் புத்தகத்துல இருக்குது, அநேக காரியங்கள் இருக்குது, புதிய அநேக காரியம் இருக்குது. எடுங்க, ஒன்னொன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படி பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவரே, அண்டரும் காரியங்களை சொல்லுவேன். என் கர்த்தரை கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லுவேன். என் கர்த்தர் இப்படியே செய்தார், பெரிய ராஜாக்களை அழித்து போட்டார் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். அதை மரித்து போயிருந்தவனே உயிரோட எழுப்பினார். நம்ம டெஸ்டிமனிஸ், then we saw the testimonies of so many people. சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென். go on saying. நம்ம எப்பவுமே அதை திருப்பி பார்க்கணும். தூக்கி எடுத்து பாருங்க.
மரண படுக்கையிலிருந்து தூக்குனார்ல, பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மை அவர் கிறிஸ்துவுடன் கூட உயிரோட எழுப்பி உன்னதங்கள் அமர்ந்து வைத்தார். பார்க்கணும், அதுல இங்க சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமா, என்ன எஸ் தேங்க்யூ லார்ட் அது சொல்றான். என்ன பண்ணுவேன்? கிரியைகளை குறித்து பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாமை அல்ல, தேவன் செய்த அதிசயங்கள், வேறு மகத்துவமான காரியங்களை, பெரிய காரியங்களை சொல்லணும், விவரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let the generation know how great is my God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. See, that's good. You have to create in such a way people should not look at you at all. They will look at you. Amen. உங்களை பார்க்க கூட. Praise the Lord. அவரை பார்க்கணும். அப்ப அவரை பார்க்கணும்னா have to testify. My God is good. My God is great. My God is loving. My God is so good, so compassionate. Praise the Lord. அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். காமிக்கணும். Praise the Lord. நம்மளே அல்ல. ஆமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்போ முக்கியமானது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். Now you believe something. Now living is important. இப்போ விசுவாசிக்கிறோம், அவரை பத்தி நல்லா சொல்றோம். இப்போ அவர் எனக்கு செய்வார் என்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன முக்கியமான நடைமுறை வாழ்க்கை. ஆமென். So now we are going to look into this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 9. தீமைக்கு வாசிக்கிறேன். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, நல்லா பாருங்க, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப முக்கியமானது இருக்கும். இப்போ now who am I? Praise the Lord. என் செயல்பாடு இப்போ I'm living a life. Praise the Lord. நல்லா கொஞ்சம் நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். என் தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் அதிசயத்தை செய்கிறவர், ஒருவர் செய்யப்படாத அதிசயங்கள் பெரிய காரியங்கள் செய்கிறவர். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக செய்வார், என் கர்த்தருடைய காரியங்கள் எப்படி அவர் அதை செய்தார்னு சொல்லியாச்சு. இப்ப வாழ்க்கை சரியா, இப்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. இப்ப வாழ்க்கையில போகும்பொழுது ரொம்ப முக்கியமானது இருக்கும் என் செயல்பாடுகள், my actions. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, நான் என்னது ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து. Praise the Lord. ஆமென். சரி, ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்ட என்ன பண்ண? ஆசீர்வதிங்க. அப்ப என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்களுக்கு blessing to others. Praise the Lord. How do you be a blessing to others? You start blessing people. ஆமா, நீ ஆசீர்வதிக்கொண்டே இருக்கணும். சாபமான வார்த்தைகள், தோல்வியின் வார்த்தைகள், வெறுப்பின் வார்த்தைகள், சோர்வின் வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு வரப்பட கூடாது. ஏன் நீங்க அதுக்கு சுதந்திரவாளி இல்லை. ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து. So I am called to inherit blessing. Praise the Lord. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தவனாக, அறிந்தவனாக நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். So I will start blessing. சரிங்களா? ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையோ அங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பேசணும். ஆமா இல்லையா? புரிஞ்சுக்கப்போ get into a logic now. Who you are. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ரூபா நோட்டு கொடுக்குறாங்க. அந்த ரூபா நோட்டு வந்து என்ன சொல்லலாம்? கள்ள நோட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த கள்ள நோட்டு வந்து 800 ரூபாய் இருக்குது. அது ஒன்றுக்கும் போதவாத இருக்கு. இதை எடுத்துட்டு போனா எதையும் நான் வாங்க முடியாது. காரணம் சொன்னா அந்த நோட்டு வந்து என்னது? வேல்யூ கிடையாது. அப்போ நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று நான் அறிந்து நான் செயல்படலன்னு சொன்னா நானும் செல்லாத காசு. If you have to have a value, if you say I am a blessing,
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் இயேசு எப்படிப்பட்டவர் சொன்னால், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் எல்லாவற்றையும் உடையவர், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி நான் சொல்வேனே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில செயல்படும் பொழுது ஆசீர்வாதமானது புறப்பட்டு வரணும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா that only is my value. ஆமா, it's a currency. ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, it's a currency. Your word is a currency. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you start speaking, when you are blessing people, when the words come out, உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் பொழுது, நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த காரியம் நடைபெறும் பொழுது, that adds value. Praise the Lord. அதுதான் உங்க சாட்சி. ஆமென். வெறும் வார்த்தையை என்ன சொல்றது, சத்தம் போடுறது இல்லை, அது இல்ல சாட்சி. ஆமென். சாட்சி எது? என் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அந்த ஆசீர்வாதமானது அங்க என்ன பண்ணணும், நிலைக்கணும். என் 100 இடத்துக்கு போனா, கடைக்கு எடுத்துட்டு போனா, எந்த பொருளை வாங்குறதுக்கு எனக்கு வேல்யூ. அதேதான், ஏன் நான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டவன். Praise the Lord. That I am a blessing. I am called for blessing. My God is a blessing. Praise the Lord. அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா அர்த்தம், என் வாழ்க்கையில பேசும்போது என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் அதான் பேசணும். நம்ம என்ன பண்ணிட்டு சொன்னா, சாபத்தை பேசுறோம். நம்ம அறியாம பிரச்சனைகளான, சூழ்நிலைகளான, நெருக்கத்தினால என்ன சொல்றது, இல்ல அநேக நாட்கள் காத்திருந்ததுனால நம்ம அறியாம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஸ்பீக்கிங். இப்ப என்ன இருக்குன்னா, எங்களுக்கு உள்ள வருகிற வேல்யூ என்னது, நெகட்டிவ் வேல்யூ. நல்ல பாருங்க, இப்ப இந்த நெகட்டிவ் வேல்யூ என்ன பண்ணோம், எனக்கு குறித்து என்ன வெளியே கொண்டு வரும், நெகட்டிவிட்டி தான். அதான் நீங்க பிரச்சனை. நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டியன்னா நீங்க எப்படி இருக்கிற, சாபமாய் காணப்படுகிறேன். கனமுள்ளவனா இருக்க வேண்டியன்னா கனவீனமா இருக்கிறேன். என்ன என்னுடைய வார்த்தை என் வாழ்க்கையில இல்ல. என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் செய்வான்னு எனக்கு தெரியுது. அவர் இந்த அதிசயங்களை செய்தார், இந்த நாட்கள்ல செய்தார், எல்லாம் சொல்றேன். ஆனா இப்போ நான் வாழும் பொழுது என்ன, என் வாயில என்ன வரல, ஆசீர்வாதம் இல்லை. I'm not blessing. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, now let us enter into the inheriting the blessings. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. Two things you have to understand very clearly. There are two words நான் புரியறதுக்காக நான் சொல்றேன். Number one, earn, inherit. சம்பாதித்துக் கொள்வது, சுதந்திரிப்பது. இது ரெண்டு வார்த்தை. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது புரிஞ்சுக்கிறது. Just the words would have meaning. Earn, சம்பாதிக்கிறது சொல்லப்படுதுன்னா you gain something through work or effort. சம்பாதிக்கிறது என்பது சொல்லுது என்ன சொன்னா, உங்களுடைய உழைப்பினாலும் அல்லது உங்களுடைய கடுமையான முயற்சினாலும் ஒன்றை பெற்றுக்கொள்வது, அதுதான் சம்பாதிக்கிறது. இன்னொரு சுதந்திரித்துக் கொள்வது என்பது நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்வது. ஒருவரிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்வது. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உழைப்பினாலும் தன்னுடைய முயற்சியினாலும் சம்பாதித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். சுதந்திரிப்பது என்று சொல்வது பெற்றுக்கொள்வது. சம்பாதிக்கிறது சொல்லும் பொழுது உழைப்பினாலும் முயற்சினாலும் பெற்றுக்கொள்வது. சரிங்களா? ரைட், ஓகே, ரைட். இப்ப நமக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது சம்பாதிக்கிறது அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. You just receive. நாம் பெற்றுக்கொள்கிறோம், நாம் சம்பாதிக்கிறது. ஆசீர்வாதத்தை என்ன பண்றோம், தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கவே you cannot earn from God anything. தேவனிடத்திலிருந்து ஒன்றை நீங்க என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. தேவனிடத்திலிருந்து என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ளதான் முடியும். கிளியர் பண்ணிக்கோங்க, பெற்றுக்கொள்ளதான் முடியும். சரி, ரைட், ஓகே, ரைட். இஃப் ஐ ஹேவ் டு கிவ் சம்திங் டு யூ, நான் ஒன்றை உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இப்போ நான் எப்போ கொடுப்பேன், நீங்க நினைக்கிற மாதிரி இருப்பல நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கணும். எல்லாம் நல்லா பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். கொடுக்கணும்னா சொல்ல போயிட்டு that should be something which I have already in my mind. என்னுடைய இருதயத்தில் நான் என்ன பண்ணிருப்பேன், வச்சிருப்பேன்.
ஓகே, இப்போ இது என்ன சொல்றது, குட்டி பசங்க எல்லாம் வந்து வசனம் சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. சோ யார் அந்த கிரைட்டீரியாவை மீட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன வரும், பிரைஸ் வரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க சம்பாதிக்கல, அதை we are giving you, so we have a criteria. புரியுதா உங்களுக்கு? so when you are receiving from God, தேவனிடத்துல சம்பாதிக்க போல, நான் செய்த கிரியைகள் நிமித்தமாய் நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கிருபையினாலே இரக்கத்தினாலே நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ அவரிடத்துல போகும் பொழுது I cannot have a என்ன பண்ண முடியாது, ஓனர்ஷிப் மென்டாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளை தகவலத்துல போய் என்ன பண்ண, சாப்பாடு கொடுத்துருவாரு, தண்ணீர் கொடுத்துருவாரு, படுக்கை இடம் கொடுப்பாரு, இது ஏன்னா he has to provide. ஆனா ஸ்பெஷல் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். சாரி, குட்டி பசங்க வந்து எனக்கு பைக்கை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுக்க மாட்டோம். You don't. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு தெரியும் நீ 18 வயசு வரணும், நீ ஓட்டணும், நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். So we have a criteria because that's a gift. You cannot earn. You cannot earn anything from us. Praise the Lord. சரிங்கள, வீட்ல உணவு செஞ்சு வச்சிருக்கோம், குடிக்கல, no, you have to eat. ஏன்னா you are not earned. You have not earned it. It's a gift. You are receiving it. Praise the Lord. Clear and hard out there. When you go to God, anything, ஆசீர்வாதம், ஃபைனான்ஸா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், பலன் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், இரக்கம் இருக்கலாம், ப்ரொடெக்ஷன் இருக்கலாம், எனிதிங், எதுவா இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது அவர்கிட்ட. நான் ஆண்டவரே நைட்ல இருந்து டே வரைக்கும் ஜெபம் பண்றேன், எனக்கு கொடுங்க. நான் 21 days ஃபாஸ்டிங் போட்டேன், எனக்கு கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ராங் ஆட்டிட்யூட். கொடுங்க, கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஆபத்து. திரும்ப சொல்றேன், கொடுக்கலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்றாருன்னா டிசிப்ளின் பண்றாரு, ஒழுங்குபடுத்துறாரு, உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டிங், எவ்ரிபடி திங்கிங் தட் யூ நோ தே ஹேவ் டு earn. இப்போ 7 வாரம் உபவாசம் பண்ணேன், இதுதான் உங்களுக்கு. You cannot earn. You have to receive. You have to please God. ஆமென். பிரியப்படுத்தணும். ஆமென். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்து சொன்னா, எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் பண்ணி பிடிச்சிட்டு ராஜாட்ட போறான். அப்ப ராஜா வந்து தற்கொலை நீட்டிட்டு அவன் சொல்ற பாடா இருக்கும், என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் கொடுப்பேன். See, that is what is called favor. Yeah, பிரியம், pleasing. He felt pleasing. Praise the Lord. அவனுடைய ராணி வந்து அவையில வர வந்து ராஜ கூட்டமா போக கூடாது, ஆனா அவன் போறா. பட் டு ஹிம் என்ன இருந்துச்சுன்னா, it is so pleasing. பிரியமா இருக்கிறது, பிரியமா இருக்கும் பொழுது தயை கிடைக்கிறது. அவன் சொல்றான், என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அதேதான் ஆண்டவர். அதனாலதான் கர்த்தரிடத்துல போகிற எப்படி இருக்கணும், அவர் இருக்கிறவர் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. Praise the Lord. See, learn to please God. Learn to please God. Praise the Lord. I'm telling you. Not by works, only by faith. Praise the Lord. Faith alone. Faith alone. See, works stands on what you see. Faith stands on Him. விசுவாசமானது அவரை சார்ந்து இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான் ஒரு பிரச்சனை. அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். விசுவாசம் கிரியையானது நாம் எதை பார்க்கிறோமோ அதை சார்ந்து இருக்கும். கர்த்தர் எப்பவுமே என்ன பண்ணிடாதீங்க சொன்னா, கிரியையில நின்றாதீங்க. ஆமா, வெயிட்டிங் ஆன் தி லார்ட். வரதுக்கு கர்த்தர் you don't even wait. I'm telling you. திரும்ப சொல்றேன், if you learn to operate by faith, உங்களுடைய விசுவாசமானது செயல்படுவீர்களானால் நீங்கள் விரும்புறது கொடுக்கப்படும். ஆமென். Your faith, if you operate in faith, அதனால எப்பவுமே you know God, தேவனை அறியணும். தேவனை அறியணும். தேவன் எப்படிப்பட்டவர் அறியணும். அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது, அவர் தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமா,
தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்கார்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்றது யாருன்னு தெரியுமா? அவரை அறிந்து கொள்வதற்கு. நல்லா புரிஞ்சுக்க. You must know more of God. How is your God? How does he operate? Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரு நினைக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு பாட்டு பாடுறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்க. செல்லமே பாடியிருப்பாரு, ஆண்டவர் கொஞ்சி பாடியிருப்பாரு. So everybody like kind of they felt bad. ஏன் நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் இல்ல. Praise the Lord. உன்னதப்பட்ட நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, பயங்கரமா படிக்க மாட்டாங்க. ஏன்னா they don't understand the purity of love. வாசிக்க மாட்டாங்க. See, because always understand God. God wants to dwell among you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆமா. சரி, நீங்க என்ன பண்ண? You earn for his presence. Walk by faith. Praise the Lord. எப்பவுமே பிரியப்படுது விசுவாசம். அவர்கிட்ட வரும்போது எப்பவுமே என்ன நினைச்சேன்னா, எதுவுமே வந்தேன் ஆண்டு ஜெபம் பண்ண கேட்டேன் ஒண்ணுமே நடக்கல சொல்லாதீங்க. It will hurt him like anything. ஏன்னா அவர் ஒருவனையும் தனக்கு வந்த ஒருவனையும் வெறுங்கையாய் அனுப்புகிறவர் அல்ல. Praise the Lord. Maybe you do not know how to receive it. Maybe you don't know after receiving whether you received or not. பெற்றுக்கொண்ட பின்பு பெற்றுக்கொண்டா இல்லையா தெரியாம இருக்கலாம், அதோட கண்கள் காணாம இருக்கலாம். ஆனா அவடத்துல போயிட்டு நீங்க கேட்டு வெறுமையா திரும்பவே முடியாது. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Praise the Lord. Hallelujah. ஆமா. ஏன்னா தகுதினால இல்ல, என் கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் இரக்கத்தினால் அது நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட். சோ தேவனுக்கு வந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொள்ள போகிறதுனால அவரை பிரியப்படுத்தணும். நல்லா வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு தெரியணும். விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசத்தை அவரோட தேவனத்துல கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவர் என்ன பண்றாரு? நமக்கு பெரிய காரியங்களை காரியங்களாக செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ சில காரியங்களை நம்ம காமிக்கிறது நம்ம ஏற்கனவே தோட்டம் அதோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். எரேமியர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தவருமாய் இருக்கிறேன். உங்களுக்கு இதை அன்லைன் பண்ணிருங்க. இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமா இருக்கிறேன். ரெண்டு காரியம். டெஸ்ட். Praise the Lord. Hallelujah. இருதயத்தை ஆராய்கிறது. Now the heart. நான் ஆரம்பத்தில் சொல்றேன். ஏன்னா இந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியமா. God always looks at the heart, not of the outside. Always looks at the heart. சரிங்களா? இப்போ இந்த இருதயம். How do you love God? Just because you receive. நான் விரும்புற அந்த கர்த்தர் கொடுக்கிறதுனால நீ வந்து என்ன பண்ற? கர்த்தரை நேசிக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா you just love him because he is worthy of it. அவர் அன்புக்கு பாத்திரர் என்பதனால அவரை நீங்க வந்து நேசிக்கிறீங்க. இருதயம் ரொம்ப முக்கியம். Heart is very important. ஏன்னா God watches your heart. Another question, sir. Always get into this. Why do I need it? Why do I need this? ஆண்டவர் போகும்போது கேட்கிறதுக்கு முன்பாக முதலாவது கேள்வி எதுக்கு? ஆமா. Is it initiated by God? விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். ஆமென். Praise the Lord. ஏன்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடப்பது என்பது தேவன் எனக்கு வைத்த திட்டமானா நான் அதுல நடக்கணும். ரொம்ப முக்கியமானது. Is it initiated by God? Did God put in my heart? ஆண்டவர் இருதயத்துல போட்டாரா? பார்க்கணும் இருதயத்துல காரியம். இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. எப்படி? ஏன் சொன்னா தேவன் வந்து உங்களுடைய இருதயத்தை தேர்வார். அடுத்தது உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமா இருக்கிறார். What is your attitude, your mind, your thoughts? What is it? Amen. Praise the Lord. Is it out of love or is it out of fear? அன்பினாலே அல்லது பயத்தினாலவா? அல்லது என்ன சொல்றது? இந்த காரியங்களை பேச தப்பிச்சிடணும், வெளியே வந்துடணும். அது என்பது நம்முடைய காரியமா? அல்லது இல்ல கர்த்தருடைய வழிகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். Praise the Lord. எப்படி பார்க்கலாம் பாருங்க தாவீது. பவுலிதத்துல வரும்போது சொல்றாரு, நான் வந்து என் பலவீனத்துல மேன்மை பாராட்டுவேன். Praise the Lord. Look at the attitude change. இதான் இருதயம்.
உள்ளந்தரியங்களை சோதிக்கிறாரு. எப்படிப்பட்ட தேவ மனுஷன், தேவனுடைய மர்மங்களை, ரகசியங்களை, புறஜாதியாருக்கு சபையின் காரியங்களை வெளிப்படுத்தினவர், சத்தியங்களை வெளிப்படுத்தின தேவ மனுஷன் அவர் ஒரு பலவீனத்துல போறாரு. உங்களுக்கு 3 முறை நான் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்த வசனம் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் போதும். அப்படியே எடுத்துக்கிட்டார். உடனே அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ரிசீவ் பண்ணவது attitude change பண்ணுங்க. அப்ப ஹார்ட் எவ்வளவு பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்குது. It is not about the healing, it's about the will of God. Amen. It's not about the healing, it's about the will of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். தேவனுடைய மகிமை என் சரீரத்தில் தங்கும்படிக்கு என் உபதங்களில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். Hallelujah. Glory to God. Look at the heart. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதிக்கிறார். And thank God if you are not receiving. ஒருவேளை சில காரியங்களை காத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ள நன்றி சொல்லுங்க. ஏன்னா நம்ம கற்றுக்கொள்ளாம பெற்றுக்கொண்டோம் சொன்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. அது நமக்கு என்ன சொல்றது, கேடு உண்டாகும். See, it is not about receiving, it is about learning. பெற்றுக்கொள்றது இல்லை. வனாந்தரத்துல காடைகளை கொடுத்தார். காடைகள் அவர்கள் வாயில இருக்கும் பொழுது அநேக மறித்து போனார். We have to be very clear about these things. நல்ல இருதயத்தை எப்பவுமே, whenever, every day, cleanse your heart, get it towards the love of God. தேவனுடைய அன்புக்கு நேரா கொண்டு போங்க. அப்படியே உடைங்க எல்லாத்தையும். சுயம் என்பதை உடைங்க, உங்களுக்கு என்பதை உடைச்சிட்டு தேவனுடைய காரியத்துக்கு நேரா கொண்டு போங்க. 7ஆம் வசனம் பாருங்களேன், ரொம்ப தெளிவா சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, சாரி அந்த இது இந்த வசனம் எங்க இருக்கு பாத்துங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். 23 Proverbs 23:7 பாருங்க. Proverbs 23:7. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படி அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். Not the outside, it's heart. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So how are you? Praise the Lord. ஆண்டவர் ஆசீர்வதிக்கு முன்பாக அவர் எப்பொழுதுமே எல்லாத்தையும் கிளீன் அப் பண்ணுவார். ஏன்னா கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அதோடு கூட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே தவிர ஒரு நாளும் அது தீமையா மாறாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு நிறைய வந்துடக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது. அவர் கொடுக்கணும், அவர் கொடுத்தா அது தீமை இருக்காது. everything you should receive from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒன்றாகிலும் உங்களுக்கு தீமை இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட. See, that's why God is not able to, and God does not want to. கர்த்தர் கொடுக்க விரும்புறதில்லை. ஏன் சொன்னா உங்க இருதயம் என்ன பண்ணல, இல்ல அதுல. ஆமா, அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நமக்கு கொண்டு வர. ஏன்னா how God works for you. அது இப்போ வந்து என்ன சொன்னா, to understand your blessings, how it is stored. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 3-4. Genesis chapter 28 verse 3 and 4. How God has stored up for you blessings. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி, உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. So ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதம். God has blessed Abraham. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நியூ டெஸ்டமென்ட்ல நம்ம போகும்போது those who are believing are blessed with believing Abraham. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் குறித்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வாசகம். ஆதியாகமம் 26ல 4-5 பாருங்க.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னமா கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடினால் கீழ்ப்படிந்து கைக்கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். Look at his heart now. கீழ்ப்படிதல், அடுத்தது கைக்கொள்ளுதல். ஹார்ட் எல்லாம் சரி பண்ணார். இதான் சொல்றாரு. ஆபிரகாம் அப்படி இல்ல, நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்ண, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ண ஆசீர்வாதம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் பூமி ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இப்ப நியூ டெஸ்டமென்ட்ல வரும்பொழுது இந்த ஆபிரகாமை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப அதை என்ன பண்றாருன்னு சொன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 13-14 சொல்லப்படுது, வாசிப்பாங்க. மாம்சம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படி. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. சரிங்களா? ரைட். அந்த ஆசீர்வாதத்தினுடைய இன்னொரு காரியத்தை பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 4:13. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் நீதியினால் கிடைத்தது. ஆமென். இந்த ஆசீர்வாதம் எதனால கிடைத்தது? விசுவாசத்தினால். இதுல இன்னும் ஒரு சின்ன காரியம் சரியான இல்ல சார். மைண்ட் பாக்லிங் when I read this one and I was hearing it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற யாரு ஆபிரகாம் மட்டும் போட்டுருக்கு. ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததி. இப்ப நீங்க யாரு? அப்ப நம்ம யாரு? உலகத்தை that is our blessing. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி உண்டாகுதா? விசுவாசத்தினால். Start believing. Get your heart right. It's very important. உங்க இருதயத்தை கரெக்ட் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியணும். அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளணும். Two things. Your heart. Everything is God. Everything. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குன்னு சொன்னா விசுவாசத்தினால ஒரு நீதினால கிடைக்கும். Amen. If you believe, amen. தகுதி yes, you are worthy of it. கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? சுதந்தரிக்கும்படி சுதந்திரவாளியா மாற்ற. இன்னைக்கு you can receive. Praise the Lord. மத்தனாதி you can receive from God. ஏன்னா நீங்க சுதந்திரவாளி. To receive it, there's only one criteria, is faith. Praise the Lord. இந்த இருதயம் என்ன பண்ணணும்? விசுவாசம். சிந்தை தெளிவா இருக்கணும். ஆமென். நான் சுதந்திரவாளி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இருதயம் என்ன பண்ணும்? எதற்கு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன ஆசீர்வதிக்கப்படுவார்கள். So I am blessed to be a blessing. Praise the Lord. Not for me to hold and sit down. ஒரு மூலம் போய் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்ன்ற வார்த்தையை உடைக்க கிறிஸ்துக்குள்ள மட்டும் தான் ரெஸ்ட். ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமா, தேவனுக்கு போய் சேர வரைக்கும் யுத்தம். You cannot take rest. Praise the Lord. You can only rest in the Lord. கிறிஸ்துவுக்குள். ஆமென். இளைப்பாறு. ஆமென். Praise the Lord. நீ மற்ற காரியங்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணுல வந்து கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா சிக்கிடுவீங்க. நம்ம உலகத்தை சுதந்தரிப்பான். Praise the Lord. ஆமா, you will inherit the nations. You will inherit the world. எல்லாவற்றையும் சுதந்தரிக்கலாம். There's nothing that is God has kept away. Amen. Hallelujah. சுதந்தரி. அப்ப சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவதை விட விசுவாசத்துல
நம்ம மைண்ட் கிளியரா இருக்கும். நம்ம உலகத்தின் காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, எதுவும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுடைய இருதயங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா so easy because you already have the promise. You already have the promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கலாத்தியர் 3:29 Galatians chapter 3 verse 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவரானால் praise the Lord. Hallelujah. அவ்வளவுதான். கிறிஸ்துவினுடைய so your life is like in Christ. It's no longer I that live, it's Christ that liveth in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்து நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். Praise the Lord. அவ்வளவுதான். Amen. So focus on what? On these things. வார்த்தை அதிகமாய், சத்தியத்தை அதிகமாய் மீண்டு கொள்ளுங்கள். Eat it every day. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 33 வசனம் 36 வசனம். எசேக்கியேல் chapter 36 verse 33 to 36. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் என்ன செய்யறார்? நம்மள சுத்தம் பண்றாரு. அவாந்தரமான அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்துல இப்ப என்ன பண்ணுவேன்? குடியேற்று பண்ணுவேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். ஆமென். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் Great works. Praise the Lord. பாலாய் கிடக்கிறது. இது அவங்கதான் சொன்னது. எல்லாமே என்ன பண்ணுவாரு? மாற போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? சொன்னா உங்களை மாத்துறாரு. அந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். When God wants to change you, கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புறாரு. ஏன்னா நீங்க ஆசீர்வாதமாய் மாறணும். It is not just blessing you. புரிஞ்சுக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருடைய நோக்கம். உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவது என்பது அவருடைய நோக்கம். ஏன்னா ஆபிரகாம் கொடுத்தார் வாக்குத்தத்தம் அதுதான். Praise the Lord. அப்போ உங்க ஆசீர்வாதமா வைக்கணும்னு சொன்னா உங்களை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, we are already on the same. Yes, you are saved. But what do you have to do? You have to remove things. உருமாற்றணுமே, அவர மாதிரி மாறணுமே. அப்ப உள்ள என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கட்டுகள்ல இருக்கிறோம், அடிமைத்தனத்துல இருக்கிறோம், பாவத்துல இருக்கிறோம், வீண் சுயத்துல சிக்கி கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாததெல்லாம் உள்ள இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்? எல்லாம் has to be removed. அரங்களை உடைக்கணும். வேதத்துல இருக்குது நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியதாக இராமல் அரங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. சோ பிரச்சனம் அரங்களை உடைக்கணும். See, look at what we have to do. அதுதான் ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார், ஆவியான கொடுக்கிறார். சகல சத்தியத்தை போதித்து நடத்துகிறோம். உடைக்கணும். இந்த இருதயம் என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். இந்த சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையை தெளிவுபடுத்தணும். அதனால நியூ ஹார்ட், new mind, new will. Your will should be in the will of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12ல நம்ம வந்து ரெண்டு வாசிக்கும் போது தேவனுடைய சித்தத்தை சொல்லும்போது பாத்தீங்கன்னா good, acceptable and perfect will of God. மூன்று good, acceptable and then is perfect. தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம். Three areas. You can start with good, that is general. Then acceptable, the next level. But you have to walk into the perfect to do greater works for God. பரிபூர்ண சித்தத்துல நின்றால்தான் பெரிய காரியங்களை செய்யும். அதனால ஆபிரகாம் சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? என்னை கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் கை கொண்டாங்க. யோசுவா எழுதுறாரு, யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. Joshua 1:9. சிம்பிள். இதெல்லாம் வந்து வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 7. இது வசனத்துல கை போட சொல்லி
7 வாசிங்க. 5 நீ உயிரோடு என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Praise the Lord. Amen. The word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. Speak the word. Speak the word. God is pleased. ஏன்னா விசுவாசம் என்னது? Stand on the word of God. Speak the word. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. சூழ்நிலை அறிய வேண்டாம், காரியங்களை தெரிய வேண்டாம், ஆனா சத்திய வசனத்தை தெரியும். Speak the word. Speak the word. Day and night meditate. இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. The enemy does not want you. திரும்ப நான் சொல்றேன், பிசாசுக்கு என்ன வேணாம், நீங்க அது தியானிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க முடியாது. வேதத்தை எடுக்கும் போது தூக்கம் வரும், வேதத்தை எடுக்கும் போது இந்த வேலை அந்த வேலை வரும். You cannot read the word. அதெல்லாம் பண்ண முடியும். You can take a story book, ஒரு புக் எடுத்து வச்சுட்டு, ஏதோ ஒரு உலக புக் எடுத்து வச்சுட்டு மணிக்கணக்கில் உட்கார முடியும். ஆமா, hours you can sit with the book, hours you can sit with your mobile. ஆமா, hours you can sit with this. ஆனா பைபிள் எடுங்க, 10 minutes to 15 minutes போரிங், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும். நான் மத்த சொன்ன தூக்கம் வரல, நான் சொன்ன பைபிள் படிங்க. Seriously, I'm not joking. நான் சொல்றேன், இது படிங்க, 5, 10, 15 minutes சீரியஸா படிங்க. தூக்கிடுங்க, போய் இல்லை எட்டு மட்டும் போட்டுறாதீங்க, பைபிள் எடுத்து வச்சுங்க, உட்காந்து படிங்க. ஆமா, ஏன்னா விட மாட்டேன். He will never allow you to get into the word. And he knows when the word comes in, you are set free. வசனம் உள்ள வந்ததுன்னா you are success, you are prosperous. Praise the Lord. I stand as a testimony. என் வாழ்க்கையில வந்து நான் உங்களுக்கு சாட்சியா நிற்கிறேன். வசனம் மாத்திரம் தான் எனக்கு தெரியும், சத்தியத்தை தவிர தெரியாது. ஆமா, that really blessed me. Only the word of God. For everything I only take the word of God. Praise the Lord. அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வாழ்க்கையை ஆண்டவரே வெளியரங்கமாகும்படிக்கு, மகிமைப்படும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உருமாற்றுங்க. I'm telling you, the word has so much of power inside of it. It has everything you need. எதுமே அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு பேசணும். சூழ்நிலை கடந்து போறீங்க, காரியங்களை வேணுமா பேசுங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் வேணுமா பேசுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படித்தவங்க, எல்லாம் நல்ல அறிவு உள்ளவங்க, எல்லாம் நல்ல திறமை உள்ளவங்க, வசனம் எடுங்க, படிங்க. ஆமா, அது ஒரு வசனம் இருக்கும். அது வந்து அந்த வசனமா என்ன சொல்றதுமா, Lord, your word has made me, given me knowledge that I am more than my teachers. அண்டர் என்னுடைய ஆசிரியர்களை காட்டிலும், என்னை போதிக்கிறவர்களை காட்டிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையானது எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறது. ஆமா, I used to take that. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க, வார்த்தை எடுங்க, உள்ள ஒண்ணு எடுங்க, எது வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இருக்குது பொக்கிஷங்க. அதுல ஒரு வசனம் இருக்குது, நீ சகல பிரஸ்தாபத்தை, ஆமா, சங்கீதம் 138:2 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். Hallelujah. Praise the Lord. God is pleased when you take him on his word. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறது. அதை சுதந்திரம் எதை வச்சு பலவந்தம் பண்ண? By his word, by his promise. அவர் எருசலேமுக்கு சொன்னதை செயல்களவும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். Praise the Lord. நேமேல் வாசிச்சீங்கன்னா அங்கங்க வட்டல் போடுவாரு, Lord remember me for the good. ஆண்டவரே நான் செய்த நன்மைக்காக என்னை நினைத்தார். Praise the Lord. எழுதி வச்சிருப்பாங்க அங்க திருப்பி பாத்தீங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் மறப்பதற்கு. ஆமென். Hallelujah. Holy by his word. Take the word of the Lord. நல்ல சாப்பிடு, eat the word. மற்ற எல்லா நேரங்களும் சொல்லப்படுறது காட்டிலும்
கர்த்தருடைய வார்த்தையை செலவு பண்ணணும். 119 சங்கீதத்துல நிறைய வார்த்தையுடைய மகிமதில் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும், the entrance of your word gives me understanding. ரைட்? 119 சங்கீதத்துல ரட்சிக்கப்பட்டப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்னா அதை படிக்க சொல்லி, I don't know how many times I've read it. அது படிக்கிறதுக்கு பிடிக்க, ஏன்னா நீங்க ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. 178 இருக்கும் வசனங்கள். அது ஆமா, நிறைய காரியங்கள் அதை பார்த்தீங்கன்னா வசனங்கள். அதுல பாத்தீங்கன்னா சில இருக்கும், வாலிபன் தன் மணி எது நான் சுத்தம் பண்ணுமா, உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்றதுனால அந்த வசனம். அடுத்தது உங்களுடைய வசனங்கள் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உங்களுடைய வசனம் இப்படிப்பட்டது, உங்களுடைய வசனம் அப்படிப்பட்டது. 2 வருஷத்துல தெரியும். The glory of the word இருக்காங்க. Your statutes. ஆமா, நிறைய இருக்கும். நியமனங்கள் நிறைய காரியங்கள் அதுல ஃபுல்லா படிச்சீங்க. So as you go on reading, first I never understood. ஆமா, தேவனுடைய சபையில என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளியூர்ல இருக்கும்போது, வெளியே அப்படின்னா சென்னை அல்லாம முதல் பிரசங்கம் என்ன சொன்னா சங்கீத புஸ்தகத்துல 119 சங்கீதத்துல நான் பார்த்தேன். கத்துக்கிறது மறக்க முடியாது. வந்து உட்கார்ந்து இருக்கிற சபையில அட்டன் பண்ண திடீர்னு ஒரு சீட்டு வருது. 119 சங்கீதம் இந்த வசனத்தை நீங்க அதுல 7 வசனம் ஒண்ணு அதை கொடுத்து நீ பிரசங்கம் பண்ண. வேக வேகமா எடுத்து உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீ போதிக்கும்படி என் கிருபை தாங்க, இந்த ஜனங்களோட பேசுங்க. இது பண்ணி முடிச்சுட்டு அவர் பிரேயர் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது நான் ஏறி மேல போனோம். பிரேயர் ஓடிட்டு இருக்குது. அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது அப்படியே 3 பிரிச்சாரு. 1 2 3 பிரிச்சு எல்லாம் கொடுத்து பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் ஒவ்வொருவரோட பேசுறாரு. Praise the Lord. See, the word of God is living and powerful. Praise the Lord. It has the power to transform us. Hallelujah. Meditate the word of God. தேவ வார்த்தை உட்கொள்ளுங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க, சத்தமா படிங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே சத்தமா கேட்கணும். காது மனவாதி காது கேட்கிற மாதிரி படிங்க. Must hear. It will go into the heart. Then meditate. Meditate on the word. Take something in that. Any one word, whichever the Lord speaks to you. எதை ஆண்டவர் இல்லாத உங்களுக்கு அந்த வார்த்தை படிக்கும் போது உங்களுக்கு அது நல்லா தெரியுதா, அதை எடுத்து வச்சுக்கங்க. தூங்கும் போது, ஏந்திக்கும் போது, போகும்போது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். The Lord will give you a revelation like anything. Praise the Lord. Hallelujah. That's how you learn. That's how you learn. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எசேக்கியேல் 36 வாசிக்கும் போது அது முடியும் போது ரொம்ப அழகா இருக்கும். சொல்றாரு, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். God is glorified in my life. Hallelujah. Amen. The days of great wonders is for what? God to be glorified. Hallelujah. பெரிய அதிசயங்கள் நாட்கள் எதற்கு என்று சொன்னார், கர்த்தர் என் வாழ்க்கையில மகிமைப்படணும். அவர் எதை சொன்னார் அதை செய்ததை யாவரும் காணும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். அப்ப என்ன சொன்னார், என் இருதயமானது ஆமென் அவர் கீழ்ப்படியவும் அவருடைய நியமங்களை அவருடைய கட்டளைகள் எல்லாத்தையும் கை கொள்ளும்படிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் நான் பிரியமா இருக்கவே முடியாது. அப்ப விசுவாச வாழ்க்கையை நான் every day I will learn. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to speak the word. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை எப்படி இருக்கலாம் கிடையாது, சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை சொல்லணும். ஆமென். இதுதான் சொன்னார், இதுதான் நடக்கும். இல்ல அப்படியெல்லாம் பண்ணு, இதுதான் சொன்னார், இதுதான் நடக்கும். Praise the Lord. ஆமென். பலன் உள்ளவனுக்காகினும் பலன் அற்றவனுக்காகினும் உதவி செய்வது லேசான காரியம். ஆமென். Praise the Lord. 100 மார்க் வாங்கினாதான் உள்ள போக முடியும். நம்ம மண்டையை பூரா அந்த 100ல வச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க 100ல வைக்க கூடாது. நான் 100 வாங்கினாலும் சரி, 0 வாங்கினாலும் சரி, அங்க உள்ள போவேன்னு சொன்னாரு, எனக்கு கொண்டு போவாரு. If I have to take 100 and he'll take me. Even if I get 0 also I'll go ahead. ஏன்னா என்ன போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஒருத்தராலையும் என்னை நிறுத்த முடியாது. என வாக்கு தத்தப்படணும். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். That's what your faith is all about. Praise the Lord. Hallelujah. என்ன நடக்கும்?
எகிப்துல இதுல இருந்து எழுப்பி பார்வோனுக்கு முன்னாடி நிக்க வச்சிருந்தாரு. அந்த வேலை கொடுத்த உடனே நம்ம பிரச்சனை என்னன்னா, பார்வோனுக்கு பிரியமா இருக்கிறது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும். அதான் problem. Praise the Lord. நான் பார்வோனை பிரியப்படுத்துறதுனால பார்வன் வைக்கிறது இல்லை. நான் பார்வனை பிரியப்படுத்தாதனால நான் வெளியே நான் அனுப்ப முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்னை நாட்டி இருக்கிறார். தேவன் என்னை இங்க முன்பு கொண்டு வந்தார். எதற்கு கொண்டு வந்தார்? ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? இஸ்ரவேல் காக்கப்பட வேண்டும். உலக ஜனம் எல்லாம் என்ன பண்ணணும்? பஞ்ச காலத்துல போஷிக்கப்படணும். இது தேவ திட்டமா இருந்தபடினால கர்த்தர் கொண்டு வந்தார். So as long as he keeps that, no man can send me out. Praise the Lord. This is your faith, and this is pleasing unto God. தானுடைய காரியங்களை பார்க்கிறோம். ஆமா, ரெடிக்குல டைட்டில் இருக்கு. நம்ம டச்சிங் ஆன் திஸ். தானுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தானியேல் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த நாட்களில் சொல்றான், ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தினாலே நான் தீட்டுப்படுவது இல்லை என்று அவன் சொல்றாங்க. ஒரு தீர்மானம், வைராக்கியம், நல்லா வைராக்கியம். அந்த இடத்துல சொல்லுவாங்க, அவன் சொல்றான், எப்பா நீ நல்லா இல்லைன்னா ராஜா மணி அவங்க என்ன பொண்ணு போட்டுருவாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்களுடைய மண்டலம் என்ன இருந்துச்சு? இந்த ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தை சாப்பிட்டா, மீட் இது அதுன்னு எல்லாம் கொடுத்து பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும்? கொழு கொழு நல்லா புஷ்டியா நல்லா இருக்க முடியும். இவன் சொல்றான், இல்ல எங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் கொடு, எங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் கொடு, 10 நாள் டைம் எடுத்துக்கோ. நல்லா பாருங்க, 10 நாள் டைம் எடுத்துக்கோ. முடியும் போது செக் பண்ணிக்கலையே அவங்களையும். அப்படி நாங்க புஷ்டியா இல்லைன்னு சொன்னா அது சாப்பாடு கொடுத்துருவோம். What a challenge. 10 நாள் முடிஞ்ச போது சொல்றான், ராஜாவின் போஜன பதார்த்தத்தை சாப்பிட்ட வாலிபர்களை காட்டிலும் இந்த 4 வாலிபர்கள் நன்றாக இருந்தார்கள். That's faith. It's not about what I eat. It's not about what world thinks. It's about the word of God. Amen. நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. வைராக்கியம். There's no compromise. There's no compromise. ஒன்றுக்கு நம்ம ஒத்து போகாதீங்க. உலகத்தோட ஒத்து போகாத, மனுஷனோட ஒத்து போகாது. தேவ வசனத்துக்கு வார்த்தைக்கு உங்களோட ஒத்து போகாதீங்க. உங்களுக்கு பிரியமானதுக்கு ஒத்து போகாதீங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. Praise the Lord. No compromise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.